கிருபை பெற்றிருக்கிறோம், கிருபை வாழ்க்கையில் இருக்குதென்றால் மற்றவங்களாம் ஏங்கி தவித்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை எளிதாக கிடைக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதென்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு ஆப்ரேட் ஆகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தயவு ஆப்ரேட் ஆகுது. யாருக்குமே திறக்காத கதவுகள் அவனுக்கு திறக்கப்படுகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். மனித முயற்சியினால் திறக்கப்படாத கதவுகள் தேவனுடைய தயவினால் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றால் அது ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் பெரிய குடும்பத்தில் பிறக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு சரியான ஒரு பின்னணி இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய தாய் தகப்பன் பேரை சொன்னால் கூட சில இடத்துல அவங்களா இன்னார் பிள்ளையா வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு வம்ச வரலாறு இல்லாமல் இருந்தால் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகின்றால் உங்களுக்காக டோர் ஓப்பன் பண்ணப்படும், வாசல்கள் திறக்கப்படும். அந்த தயவுங்கிறது வியக்கத்தக்கது. நம்மை உயர்த்துவது தேவனுடைய தயவு, நாம் முன்னேறுவது தேவனுடைய தயவு, வாழ்ந்திருப்பது தேவனுடைய தயவு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யோசேப்பு. யோசேப்பு மேலே கர்த்தருடைய தயவு இருந்தது. யோசேப்புக்கு எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் தயவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்? அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். தயவு இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்காதுன்னு கிடையாது, எதிர்ப்பு இருக்கும். கூட பிறந்த சகோதரர்களை எதிர்த்தாங்க, 1000 எதிர்மறையான காரியங்கள் வந்தது. 1000 எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் தயவு அவனை உயர்த்தினது. தயவு உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகுது, செயல்படுகிறது என்றால் எல்லாமே க்ளோஸ் ஆனால் கூட உயர்வோம். எந்த குடும்பம் அவனை நிராகரித்ததோ அதே குடும்பத்துக்கு தயவு வேலை செஞ்சனால உதவி செஞ்சார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம இழந்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ரீதியில் இருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதத்தை செயல்படுகிறோம்னு அர்த்தம். போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டால் கூட சிறைச்சாலையில் ஜெயிலர் மாதிரி இருந்தான், டாப்பில் இருந்தான். ஏனென்றால் தேவ தயவு. சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்ததுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் கர்த்தர் உயர்த்தினார். உயர்த்தி போர்த்திபாருக்கு அடுத்த நிலையில் வச்சிருந்தார். இதெல்லாம் என்ன? தேவனுடைய தயவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு செயல்படுகிறது என்றால் சூப்பர் நேச்சுரலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் திருப்போம், 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதனால் நீ கிருபை பெற்றவள். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறதுனா அவன் ஹைலி ஃபேவர்டு. தமிழில் கிருபை பெற்றவள்னு இருக்கும், ஆங்கில பைபிளில் ஹைலி ஃபேவர்டுன்னு இருக்கும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது என்றால் மற்றவங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரல் தயவு வாழ்க்கையில் செயல்படுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதங்கிறது பணம் இல்லை, ஆசீர்வாதங்கிறது பொருள் இல்லை, ஆசீர்வாதங்கிறது பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஆவிக்குரிய சக்தி. எப்படி பெந்தகோஸ்தே சபையில் அந்நிய பாஷையை அதிகமாக விரும்புகிறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ, ஆவியில் நிறைய விரும்புகிறார்களோ, அதே அளவுக்கு வல்லமையானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்படி பரத்திலிருந்து ஆவியானவர் இறங்குறாரோ அதே போல் பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அந்நிய பாஷைக்கு யாருமே எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க பெந்தகோஸ்தே ஆட்கள், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்கு எதிராக நிற்கிறோம்னா நம் தேவனுக்கு எதிராக போரிடுகிறோம்னு அர்த்தம், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறோம்னு அர்த்தம். கீழே வாசிப்போம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள்ங்கிறாரு. கிருபை பெற்றிருக்கிறோம், கிருபை வாழ்க்கையில் இருக்குதென்றால் மற்றவங்களாம் ஏங்கி தவித்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை எளிதாக கிடைக்கும். இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒவ்வொரு கன்னிகை பெண்ணும் என் வயிற்றில் மேசியா பிறக்க மாட்டாரன்னு ஏங்கி தவித்தாங்க. தேவதூதன் வாலண்டியராக வந்து பேசுகிறான், நீ கிருபை பெற்றவள்னா மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு,
நம்முடைய பேர் பிரஸ்தாபப்பட போகிறது, பேர் மேன்மையடைய போகிறதுன்னு அர்த்தம். அதான் ஆசீர்வாதம். அதை அனுபவிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்றால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.